கர்த்தருடைய நாமம் என்றும் என்றும் சதா காலங்களும் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி செவிப்போமாக. எங்கள் அன்பும் இருக்கும் இருந்த பரமபிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் முழுவதிலும் எங்களோடு இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் எங்களை ஆட்கொண்டீங்க. அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த ஓய்வு நாளின் முடிவு வேளையில் ஒரு சிறு கூட்டமாக உங்களோடு உறவாடுவதற்கு நல்லதொரு நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. இந்த நேரம் முழுவதையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த நேரம் முழுவதிலும் நீங்கள் எங்களோட பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கோ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு இந்த சூரிய அஸ்தமன ஆராதனையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால் இருதய கடினம், இந்த ஹார்ட்னஸ் ஆஃப் அவர் ஹார்ட். ஸோ இந்த கிறிஸ்தவ பிள்ளைகள், இன்றைய காலத்தில் வாழக்கூடிய எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் நன்றாகவே தெரியும், இந்த கடைசி காலமானது மிகவும் கொடியதான ஒரு காலமாக இருக்கிறது. ஏன் கொடியதான ஒரு காலமாக இருக்கிறது என்று சொன்னால், ஆதியிலிருந்தே தேவன் மனிதனை சிருஷ்டித்து கொஞ்ச காலங்களிலிருந்தே இந்த பூமி பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டது. தேவனே சொல்லுவார், பாவத்திற்கு முன்பாக ஆதியாகமம் 1:31 அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது என்று கண்டார் என்று சொல்லி தேவன் இந்த உலகத்தை படைத்ததற்கு குறித்து மகிழ்ந்ததை குறித்து அந்த வசனத்தில் நம்மால் படிக்க முடியும். ஆனால் அப்படியே ஒரு 5 அதிகாரம் தள்ளி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 6:6 தேவன் கூறுகிறார், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. 5 அதிகாரங்களுக்கு முன்பு தேவன் மகிழ்ந்ததாக கூறப்படுகிறது. 5 அதிகாரங்களுக்கு பிறகு தேவன் மனிதனை குறித்து மனஸ்தாபப்பட்டார், விசனப்பட்டார் என்று சொல்லி நம்மால் வாசிக்க முடிகிறது. இது ஏன் என்று சொன்னால், இந்த பூமியானது பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக போனது தான் இதனுடைய மூல காரணமாக இருக்கிறது. இந்த பூமி பாவத்திற்குள்ளாக அடிமையாக்கப்பட்ட பிறகு இந்த பூமி எப்பேற்பட்ட கேடுகளை சந்தித்தது என்று சொன்னால், பலவிதமான கேடுகள் இருக்கின்றது. பல விதத்திலே இந்த பூமி தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து வேறுபட ஆரம்பித்து விட்டது. விசேஷமாக ஒரு 5 காரியங்கள் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது, மனிதன் தேவனை விட்டு பிரிந்தான். பாவம் செய்ததற்கு பிறகு தேவனுக்கும் மனிதருக்குமான ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டு போனது. இரண்டாவதாக நாம் பார்த்தோமானால், பாவத்திற்கு மனிதன் அடிமையானான். அதற்கு முன்பதாக மனிதனுக்கு இந்த பவர் ஆஃப் சாய்ஸ், தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லையா அப்படின்னு சொன்னால் தேர்ந்தெடுக்கும் உரிமை இருந்தது. ஆனால் இந்த பூமி பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்ட பிறகு மனிதனுக்கு சுலபமாக இயல்பாகவே பாவம் செய்வதற்கான ஒரு தூண்டுதல் ஏற்படுவதாக நம்மால் பார்க்க முடியும். மூன்றாவதாக, எப்பேற்பட்ட கேடுகளை இந்த பூமி அடைந்தது என்று சொன்னால், புத்தியின் கண்களை மனிதன் குருடாக்கி போட்டான். தான் செய்வது நல்லதா அல்லது கெட்டதா என்று வேறு பிரிக்கும் ஒரு தன்மையே அந்த மனிதன் இழந்து போனவனாக மாறிவிட்டான். நான்காவதாக, மனிதன் தன்னுடைய சுய சரீரத்தையே கெடுத்து போட ஆரம்பித்து விட்டான். நம் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று. ஆனால் மனிதனுடைய பார்வையிலே அது மிகவும் அற்பமான ஒரு காரியமாக மாற்றப்பட்டது. ஆகையால் மனிதன் அந்த அளவுக்கு அவனுடைய சரீரத்தை பராமரிக்கவில்லை, சரீரத்தை அவன் கெடுத்து போட்டான். இந்த எல்லா கேடுகள்லையும் மிக முக்கியமான ஒரு கேடு, ஒரு உயரத்தன்மையில் இருக்கிற ஒரு கேடு என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் அவனுடைய இருதயத்தை கடினமாக்கி போட்டான். அதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பாகவும் இருக்கிறது. இந்த பூமி பாவத்திற்கு பிறகு பலவிதமான கேடுகளை சந்தித்தது. அதில் மிக விசேஷமான ஒரு கேடு, மிக முக்கியமான ஒரு கேடு என்ன என்று சொன்னால், மனிதன் தன்னுடைய இருதயத்தை கடினமாக்கி போட்டான். அதுதான் திருமதி ஜெயா அவர்கள் வாசித்தார்கள். எபிரேயர் 3:15 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டத்தில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அந்த வசனம் கூறுகிறது. இந்த இருதய கடினம் என்று சொன்னாலே வேதத்தில் யார் நம்முடைய மனதிற்கு வருவார்? இருதய கடினம், இஸ்ரவேலர்கள். சரியானது. இஸ்ரவேலர்கள் இந்த இருதய கடினத்திற்கு பேர் போனவர்கள். நம் அனைவருக்குமே தெரியும், அவர் இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்குள்ளாக மிக அருமையாக வழிநடத்தப்பட்டார்கள். நாம் அனைவரும் கண்களால் காணாத பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த இஸ்ரவேலர்கள் கண்கூடாக கண்டார்கள். தேவனுடைய வழிநடத்துதல் எப்படி இருக்குன்னு சொல்லி கூட இருந்தே பார்த்துட்டு வந்தாங்க இந்த இஸ்ரவேலர்கள். ஆனாலும் கடைசி சமயத்தில் அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் உணராமல் அவங்க தேவனுக்கு விரோதமாக மாறி போனார்கள், தேவனை பற்றியே முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நம்மால் வாசிக்க முடிகிறது. ஆகையால் அதுக்கு விளைவு என்ன ஆனது?
அந்த இஸ்ரவேலர்கள் தேவனை புரிந்து கொள்ளாமல் போனது நிமித்தமாக அவர்கள் எந்த தேசத்தை நோக்கி அவங்க சென்று கொண்டிருந்தாங்களோ அந்த தேசத்தை அடையாமல் போனார்கள். தேவனுடைய கோபத்திற்கும் அவங்க ஆளாகி போனார்கள். நிச்சயமாகவே இன்றும் தேவனுடைய சத்தம் நமக்கு, தேவன் நம்மிடம் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை இன்று நாம் கேட்போமாகில், இன்றைக்கி நம்ம அவருடைய சத்தத்தை கேட்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாகவே இந்த இருதய கடினம் என்ற ஒரு காரியத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. சரி, இருதய கடினம் என்று இருக்கிறதே, இந்த இருதய கடினத்திற்கு நம்ம ஆளாக போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கோலை ரீச் பண்ண முடியாது. அப்போ அந்த இருதய கடினத்தை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, இருதய கடினம் எப்படி உருவாகிறது? இருதய கடினம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இருதய கடினத்துடைய ஒரு மூலம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பலவிதமான காரியங்கள் இருக்குது. விசேஷமாக ஒரு 3 காரியங்களை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த இருதய கடினம் எப்படி ஒரு மனிதனிடத்தில் உருவாகிறது என்று சொல்லி. முதலாவதாக பார்த்தோம்னா, எடுத்தவர்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 81 அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. சங்கீதம் 81 வசனங்கள் 11 மற்றும் 12. இங்கே தேவன் கூறுகிறார், அவருடைய ஜனம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கலையா, இஸ்ரவேலர்கள் அவரை விரும்பலையா, அதனால தேவன் அவருடைய கடினத்திற்கு அவர்களை விட்டு விட்டார். தேவன் தான் அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரா அப்படின்னா இல்லை. அந்த இஸ்ரவேலர்கள் கடினத்தை தெரிந்து கொண்ட தேவன் அனுமதி விட்டார். அதுதான் உங்களுடைய தேர்வு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதோடய சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அனுமதித்தாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இருதய கடினம் எப்படி உருவாகிறது? முதலாவதாக தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த இருதய கடினம் உருவாகிறது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 6 அதிகாரம் 3வது வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அதாவது தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டாக்கின இந்த மனிதர்களோடு எவ்வளவோ போராடி கொண்டு இருக்கிறார். பல விதமாக எப்படியாவது இந்த மனிதனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி பல விதத்திலே தேவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இறுதி வரைக்கும் இந்த முயற்சி நீடிக்குமா அப்படின்னு சொன்னால் அது நீடிக்காது என்பதுதான் தெளிந்தெளிவாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. தேவன் இப்பொழுது நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். இதையே நாம் ஒரு உகந்த காலமாக தெரிந்து கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் ஐக்கியப்படுவோமானால் நாம் அந்த இருதய கடினத்திலிருந்து நம்மால் வெளிவர முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. பார்வோன் மன்னரிடத்துலையும் நம்ம இந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். பார்வோன் மன்னர்கிட்ட தேவன் எவ்வளவோ போராடினார் இஸ்ரவேல் ஜனங்களை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்வோன் மன்னர் நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய கரம் இந்த பார்வோன் மன்னருக்கு எதிராக இருக்கும் பொழுது ஒரு விதமாகவும், இந்த பார்வோன் மன்னரிடத்தில் அந்த தேவக்கரம் அந்த எதிரடியான காரியங்களை செய்யாமல் இருந்தபோது ஒரு விதமாகவும் அவர் நடந்து கொண்டார். உதாரணமாக ஒரு வாதைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னால், சரி நான் விட்டுறேன் இந்த தேவ ஜனங்களை, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதித்த அந்த பார்வோன் அந்த வாதைகள்லாம் குறைந்த பிறகு, எல்லா நிலைமையும் இயல்பான ஒரு நிலைக்கு மாறின பிறகு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். ஸோ அவன் தேவனுக்கு உகந்தவனாக தென்பட்டான். ஒரு சில காலங்கள் கழித்து தேவனுக்கு விரோதமாகவும் அவன் செயல்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார். அவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு பதில் தான் அந்த ரெட் சீல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரணம். அந்த மரணத்தில் தான் அவனுடைய அந்த ஒரு வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இருதய கடினத்திற்கு நாம் ஆளாக்கப்படுவோம் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இரண்டாவதாக இருதய கடினம் எப்படி உருவாகிறது என்றால், வாசிப்போம், நானே வாசிக்கிறேன். மார்க்கு 3 அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. மார்க்கு 3 அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசித்தோமானால், மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். தேவன் ஒரு ஜெபாலயத்துக்குள்ளே போகிறாங்க. போகும்பொழுது சூம்பின கையோட ஒரு மனிதன், ஒரு ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி அந்த மனிதனுக்கு இருக்குது. அவன் அந்த ஜெபாலயத்தில் இருக்கிறான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். சுற்றி உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஓய்வு நாளில் அவர் குணமாக்குறாரா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை குணமாக்குனா அவர் குற்றப்படுத்தலாமே அப்படின்ட்டு வகை தேடிக்கொண்டிருந்தாங்க. அப்பொழுது சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி
அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். இந்த பேசாமல் இருந்தார்கள் என்ற ஒரு வார்த்தையிலேயே நமக்கு நன்றாக புரியும், அவங்க தேவன் தங்களிடத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை புரிந்து கொள்ளும் ஒரு நிலைமையில் அவங்க இல்லை. அவங்களுடைய ஒட்டுமொத்த தாற்பயமுமே எப்படியாவது இந்த இயேசுவை நாம் கொலை செய்ய வேண்டும், அல்லது எப்படியாவது இந்த இயேசுவை நாம் குற்றப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் அவங்க சுற்றி திருந்தாங்களே ஒழிய, தேவன் நம்மிடத்தில் என்ன கூற வருகிறார் என்று செவி கொடுப்பதில் அவங்க கொஞ்சமும் தீர்மானம் எடுக்காதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அடுத்ததாக வாசித்தோம்னா 5வது வசனம், அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதையரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். இந்த வசனத்தில், இந்த வசன பகுதியில் நம்ம பார்த்தோன்னா, தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை அந்த இடத்துல நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதை பார்க்கிற ஒரு ஜனங்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. எப்படி தேவன் இது செய்கிறார், தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவருக்குள்ளாக ஐக்கியம் ஆவார்களா என்று சொல்லி பார்த்தால் அப்படி இராமல் அவங்க எப்படியாவது குற்றப்படுத்தலாமே, எப்படியாவது கொலை செய்யலாமே அப்படின்னு அவங்க தேடிக்கொண்டிருந்தாங்க. ஆகையால் நம்ம அறிந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தோமானால் அதுவும் இருதய கடினத்திற்கு நம்மை வழி நடத்தும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. முதலாவதாக நாம் பார்த்தோம், நம்ம தேவனுக்கு செவி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இருதய கடினமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவதாக, ஏற்கனவே நாம் தேவனத்தில் கேள்விப்பட்ட ஒரு சில காரியங்களை, அறிந்திருக்க ஒரு காரியங்களை நாம் கீழ்ப்படியாமல் போனோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இருதய கடினத்திற்கு நம்மை வழி நடத்தும். இன்னும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாம் பல விதமான பிரசங்களையும் கேட்குறோம், பல விதமான புத்தகங்களை நம்ம படிக்கிறோம், பல வல்லமையான சத்தியங்கள் தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி கொடுத்து கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த சத்தியங்களுக்கு நம்ம கொஞ்சமும் கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால், எவ்வளோ பெரிய வல்லமையான சத்தியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வல்லமையான பிரசங்கங்களாக இருந்தாலும் சரி, அது நம்மகிட்ட ரீச் பண்ணும் பொழுது ஒன்றும் இல்லாததாய் போகிறது என்பதை நம்மளால் உணர முடியும். அது எவ்வளோ பெரிய உயர்ந்த சத்தியமானாலும் சரி, இந்த உலகத்திற்கு யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு சத்தியமாக இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு உணரலை, நம்ம அதுக்கு செவி கொடுக்கலை, அல்லது நம்ம அதுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் அதுவும் இருதய கடினத்திற்கு வழி நடத்துகிறது. ஆகையால் முதலாவதாக தேவனுடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்றால், இரண்டாவதாக நாம் ஏற்கனவே அறிந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் இருதய கடினம் உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, பாவத்தினுடைய வஞ்சனையினால் இந்த இருதய கடினம் உண்டாகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூறுகிறது, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று கூறுகிறது. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்க, அல்லது நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் இயேசு அப்படின்னு சொன்னாலே நம்முடைய உள்ளமெல்லாம் உருகும். அல்லது வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஈடுபாடோடு இருப்போம். இது என்னுடைய சுய அனுபவத்திலும் என்னால் யோசித்து பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் இயேசு என்றால், அல்லது ஜெபம் என்றால், வேதம் என்றால் நம்ம ரொம்ப தேவனோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். எவ்வளோ பெரிய தூக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நான் ப்ரேயர் பண்ணாமல் தூங்க மாட்டேன், அல்லது நான் ஜெபிக்காமல் இந்த இடத்த விட்டு, வேதம் வாசிக்காமல் இந்த இடத்த விட்டு நான் கடந்து போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் இருந்திருப்போம். நம்ம ஜீவியத்தில் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ஐயோ இந்த பேச்சில் தப்பு பண்ணிடுவோமோ, அல்லது இந்த செய்கைகளில் தப்பு பண்ணிடுவோமோ, அல்லது அவங்க ஒரு நபரை நம்ம நடத்துகிற ஒரு விதத்தில் பாவம் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நடையையும் காத்து கொண்டிருக்கிறதாக நம்ம இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், ஜெபத்தில் இருந்தோம், வேத வாசிப்பில் இருந்தோம், அந்த ஒரு சுத்தமான ஒரு ஜீவியத்தில் இருந்தும் வேறு ஒரு நிலைமையில், வேறுபட்ட ஒரு நிலைமையில் நம்மளை ஒரு சில நேரங்களில் நம்மளை பார்க்க முடியும். இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால், பாவம் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இந்த பாவம் நம்ம நினைக்கிறபடி ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு களிமண் இருக்குது, அந்த களிமண் நல்ல ஈரப்பதத்தோடு இருக்குது, அது நம்ம வெயிலில் வைக்கிறோம். அந்த வெயிலுடைய உஷ்ணத்தினால அந்த வெயில் அந்த ஈரப்பதத்தை முற்றிலுமாக உறிஞ்சி எடுத்துருது. உறிஞ்சி எடுத்த பிறகு என்ன இருக்கும் மிச்சம்? அந்த களிமண் என்ன ஆயிரும்? கல்லாக மாறிவிடும். அந்த சூரியன்
தன்னுடைய உஷ்ணத்தினால களிமண்ணில் உள்ள எல்லா ஈரப்பதத்தையும் எடுத்த பிறகு அந்த களிமண் ஒரு கல்லான ஒரு நிலைக்கு போய்விடும். அதே போல தான் நம்ம ஒரு தடவை இந்த பாவத்துக்குள்ளாக விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாவம் எவ்வளோ வல்லமையானது என்று சொன்னால், நம்மிடம் உள்ள கொஞ்ச நஞ்சம் இருக்கிற அந்த ஒரு நன்மை செய்யும் ஒரு திறன், அல்லது கொஞ்ச நஞ்சம் இருக்கிற அந்த நீதியான ஒரு நிலைமை, அதையும் அந்த பாவம் உறிந்து விடுவதற்கு ரொம்ப வல்லமையாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து நம்ம வெளிவரணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாவத்தில் தான் இருக்கோம். தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், எப்படியாவது பாவத்திலிருந்து என்னை மீட்டு கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாவமாக இருக்கிற சமயத்தில் இந்த பாவம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நீதியையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுலேருந்து நம்ம விடுபடணும், விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள், வேதத்தில் பிரியமாக இருக்கணும், ஜெபத்தில் வாஞ்சியாக இருக்கணும். இந்த 2 காரியங்களும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஈவாக நாம் கருத வேண்டும். பலருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் தேவனோட பேசுவது மற்றும் தேவனுடைய சத்தியத்தை வாசிப்பது என்பது. ஆகையால் நாம் ஜெபத்திலும் வேதத்திலும் எப்பயும் திடமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மால் விடுபட முடியும். முதலாவதாக தேவனுக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், இரண்டாவதாக ஏற்கனவே நம்ம நிறைய கேட்டிருப்போம், நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்போம், நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்போம், அந்த காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால், மூன்றாவது இந்த பாவத்தினுடைய வஞ்சனையினால் இந்த இருதய கடினம் உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த இருதய கடினத்தினால நமக்கு என்னென்ன நஷ்டங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுது அப்படின்னும் நான் கொஞ்ச நேரம் பேசலான்னு ஆசைப்படுறேன். இருதய கடினத்தை பற்றி பார்த்தோம், கடினம்னா என்ன, எப்படி உருவாகுது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போது அந்த இருதய கடினத்தினால என்னென்ன நஷ்டங்கள், நம்ம என்னென்ன லாஸ் பண்ணுறோம், இந்த உலகத்தை லூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக வேத பிரியமற்று போகுதல். நமக்கு ஒரு வேளை இருதய கடினம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வேதத்தில் கொஞ்சமும் பிரியம் இருக்காதான். தேவனுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த வேதம் என்பது தேனிலும் மதுரமானதுன்னு சொல்லுவாங்க, பொன்னிலும் வெளியேறப்பட்டது, பாதைக்கு வெளிச்சமானது, சத்துருவை மேற்கொள்ள கருக்கான பட்டயம், ஆறுதலும் சமாதானமும் சகல ஈவுகளும் வேதத்தினுடைய பலனாக இருக்கிறது என்று சொல்லி பல காரியங்கள் நம்மளால் பார்க்க முடியும் இந்த வேதத்தினுடைய ஒரு உன்னதமான ஒரு தன்மையை. ஆனால் நமக்கு ஒருவேளை இருதய கடினத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வேதம் நமக்கு கசப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த வேதமானது வாஞ்சியாக இருப்பதற்கு தகுதியற்றதாக நாம் கருதுவோமா? இதெல்லாம் ஒரு புத்தகமா, இது என்னுடைய வாழ்வில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று சொல்லி இந்த வேதத்தை அற்பமாக எண்ணக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோமா? வேதத்தின் மீது உள்ள அந்த பிரியம் நம்மிடமிருந்து கடந்து போய்விடும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜெபத்திலிருந்து வாஞ்சி அற்று போகுதல். ஒரு காலத்தில் நல்ல முட்டிக்கால போட்டு ஜெபித்திருக்கிற நாம் ஒரு காலங்கள் சென்ற பிறகு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கவும் அல்லது ஜெயிப்பதற்கு சோம்பேறிப்படுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோமா? பக்தர்களுக்கு ஜெபம் ஜீவன் என்று கூறுவார்கள். ஆனால் ஒருவேளை நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது என்று சொன்னால் இந்த ஜெபமானது நாம் வெறுக்கத்தக்கதாக மாறிவிடுமா? அதே போல் ஒருவேளை நம்மளுடைய இருதயம் கடினமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஜெபமே பாவமாகவும் எண்ணப்படுமா? இதுக்கு நல்ல உதாரணம் வேதாகமத்திலே இருக்குது. அந்த ஆயக்காரர் பரிசேயருடைய ஜெபத்தில் நம்மளால் பார்க்க முடியும். தேவனோடு ஜெபிப்பதற்கு அல்லாமல் தன்னுடைய புகழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அல்லது தான் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு சிலர் ஜெயிப்பொருளாக மாறிவிடுவார்கள். இது எதனுடைய விளைவு என்று சொன்னால் இருதயம் கடினப்பட்டு போகுதலின் விளைவாகும். மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஊழியம் நஷ்டமாயிடுமா? ஊழியம் நஷ்டமாகிவிடுமா? கடினப்பட்டு இருக்கும்போது நமக்கு எங்கிட்ட ஆத்மா வாஞ்சை வரும்? நமக்கே அந்த தெய்வன் வேண்டாம், நமக்கே அந்த ஜெபம் வேண்டாம், நமக்கே அந்த வேதம் வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுக்கின ஒரு மனிதனுக்கு ஆத்ம வாஞ்சை எப்படி வரும்? எனக்கே வேண்டான்னு சொன்னவனுக்கு மற்றவனுக்கு எதுக்கு வேணும்னு தான் நான் யோசிக்க தோன்றும். ஸோ அப்படிப்பட்ட இருதய கடினமான ஒரு நிலையில் உள்ள ஒரு மனிதன் ஊழியம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அது வாய்க்கும் காதுகளுக்கும் செல்லக்கூடியதாக தான் இருக்குமே ஒழிய இருதயத்திற்கும் செல்லக்கூடிய ஒரு பிரசங்கமாக அது அமையாது. ஆகையால் என்னதான் இருதய கடினம் மட்டும் போனாலும் ஊழியம் செய்தான் அப்படின்னு சொன்னால் அது முற்றிலும் வீணான ஒரு காரியமாக இருக்கிறது. அது ஒரு வீணான ஒரு நேரமாகவும் ஒரு பெரும் நஷ்டமாகவும் கருதப்படுகிறது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. நான்காவதாக பார்த்தோம், இன்னும் நஷ்டம் இருக்குது இந்த இருதய கடினத்தினால அப்படின்னா நம்முடைய ஜீவியம் கெட்டு போயிடுமா?
யாராவது வாசிங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? தேவனை குறித்து கூறுகிறது. தேவன் இருதயத்தில் ஞானம் உள்ளவராம், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவராம், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தினா இந்த உலகத்தில் யாரால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் கூறுகிறது. இன்னும் பார்த்தோம்னா நீதிமொழிகள் 28:14வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். இன்னும் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான் என்று சொல்லியும் இந்த வசனம் கூறுகிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சுலபமான ஒரு காரியம், ஆனால் கேட்பதற்கு பயங்கரமான ஒரு காரியம். என்னென்னா, ஜீவியம் கெட்டு போய்விடுமா? முதலாவது நம்ம பார்த்தோம், என்ன நஷ்டம், வேதம் பிரியமற்று போயிடும், ஜெபத்தின் மீது நமக்குள்ள பிரியம் போயிடும். அடுத்து நம்ம என்னதான் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தாலும் அதுவும் நஷ்டமாயிடும். 4வது நம்முடைய ஜீவியமும் கெட்டு போயிடும். இறுதியாக இளைப்பாறுதல் இல்லாமல் போய்விடுமா? இது எந்த இடத்துல நம்மளால் வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், எபிரேயர் 3ஆம் அதிகாரம், நம்முடைய வேதங்களில் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக்குவோம். வசனங்கள் 9 முதல் 11 வரை. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்தபோது, இந்த இடத்துல தேவன் எந்த ஒரு இடத்தை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இஸ்ரவேலர்களை குறிப்பிடுகிறார். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷங்காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலுவை போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். தேவன் தெளிவாக கூறுகிறார், அந்த 40 வருஷ காலம் தேவன் எவ்வளவோ அந்த மக்கள் சோதித்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சோதித்து பார்த்தார்கள். ஆனால் தேவன் ஒரு நெடுங்காலம் ரொம்ப பொறுமையோடு இருந்தாங்க. ஆனால் இறுதியில் அவங்களுடைய பாவத்து நிமித்தம் தேவன் அவங்கள அரோசித்து விட்டாங்க. இளைப்பாறுதலில் பங்குலன்னு சொல்லி அவங்கள வெளியெடுத்து விட்டாங்க என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாகவே ஒருவேளை நாமும் நம்முடைய இருதயத்தை கடினத்துடைய ஒரு இருதயமாக வைத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தேவனிடத்தில் ஐக்கியமான ஒரு இருதயமாக மாற விடாமல் இருப்போமானால் நமக்கும் இது நிலைமைதான் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, இப்படிப்பட்ட இருதய கடினத்தை பற்றி பார்த்தோம். எப்படி இந்த இருதய கடினம் ஏற்படுதுன்னு பார்த்தோம். இந்த இருதய கடினத்தினால ஏற்படுகிற நஷ்டங்களை குறித்தெல்லாம் பார்த்தோம். இறுதி பகுதி நம்ம இப்போ வந்துட்டோம். இருதய கடினம் எப்படி நீங்கும்? இப்போ நம்ம எல்லாருக்குமே இருதய கடினம் இருக்குது. நம்ம எல்லாருமே பாவத்துக்குள்ளாக இருக்கோம். இந்த பாவம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நன்மைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி விட்டது. இப்போது இந்த இருதய கடினத்திலேருந்து நம்ம வெளிப்படணும் அப்படின்னு விரும்புகிறோம். எப்படி வெளி வர்றது அப்படின்னு சொன்னால், அதை இந்த பகுதியில் நாம் பார்ப்போம். நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனிதனால் இந்த இருதய கடினத்திலிருந்து வெளிவர முடியுமா என்று சொன்னால் வர முடியாது. மனிதனால் கெட்டு போக முடியும், ஆனால் யாரையும் இந்த மனுஷனால் ரட்சிக்க முடியாது. இந்த மனுஷனால் கரைப்பட்டு போக முடியும் அல்லது மற்றவர்களை கரைப்படுத்த முடியும், ஆனால் கழுவ முடியாது இந்த மனிதனுக்கு. இந்த மனுஷன் பாவம் செய்வான், ஆனால் இந்த மனிதனுக்கு மன்னிக்க தெரியாது, மன்னிக்கும் மனப்பக்குவம் அந்த மனிதனுக்கு கிடையாது. இந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் பல காரியங்களை இழந்து போக முடியும், ஆனால் சுயமாக இந்த உலகத்திலே அல்லது தேவனுடைய காரியங்களை சுயமாக சம்பாதிக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. இந்த மனிதன் ஒன்றுக்கும் உதவாதவனாக இருக்கிறான் என்று சொல்லி நம்மால் இந்த வேதத்தினுடைய பல வசனங்களிலே பார்க்க முடியும். உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகையால் நன்மையான ஒன்று நம்முடைய வாழ்வில் நடக்கிறது என்று சொன்னால் அது பிதாவினிடத்திலிருந்தே தவிர வேறு ஒன்றுனாலையும் கிடையாது என்று சொல்லி இந்த வசனம் ஆணித்தரமாக கூறுகிறது. ஆகையால் இதுவரையும் சரி, இனிமேலும் சரி,
நம்முடைய வாழ்வில் ஒரு நல்லது அல்லது ஒரு நல்ல காரியம் ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அது முற்றிலும் தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய தயவினாலும் நடக்கிறதே ஒழிய அது நம்முடைய சுயபலத்தினால் நடக்கிற ஒரு காரியம் அல்ல என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுடைய இருதயமோ என்னுடைய இருதயமோ இன்றைக்கு கடினப்பட்டிருக்கா? அதுக்கு உள்ள சிம்டம்ஸ் என்ன? இப்போது உதாரணமாக ஃபிசிக்கலாக இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னு சொன்னால் நமக்கு பல விதமான சிம்டம்ஸ் வரும். வயிற்றில் அது ஒரு பிரச்சனைனா வயிறு வலிக்கும், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால். அல்லது நம்மளுடைய நுரையீரல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அல்லது இந்த நுரையீரல் பாதையில் எதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இருமல் வரும், தும்மல் வரும், அல்லது மூக்கிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி பல விதமான சிம்டம்ஸ் நமக்கு காணப்படும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சில சிம்டம்ஸ் தெரியுமா? எடுத்தவர்கள் வாசிங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனம். அதில் பார்த்தோன்னா ஒரு 2 சிம்டம்ஸ் தேவன் அங்கே குறிப்பிட்டிருப்பாரு. நீங்கள் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? அப்போ இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனால் சிந்திக்க முடியாது, உணர முடியாது. இன்னும் பார்த்தோன்னா 18வது வசனத்தில் கண்கள் இருந்தும் காண மாட்டாங்க, காதுகள் இருந்தும் கேட்க மாட்டாங்க, நினைவு கூற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியாது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு இன்றைய செய்தியை நான் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம 5 சிம்டம்ஸ் பார்த்தோம். முதலாவது உணர மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, காண மாட்டாங்க மற்றும் ரிமெம்பர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த உதாரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நமக்கு புரியும். அதே மார்க்கு புத்தகம் 6வது அதிகாரம் 52வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். இந்த முந்தின வசனங்கள் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீர்கள் மேல் நடந்து வரதை சீஷர்கள் பார்த்து பயப்படுவாங்க. அந்த தண்ணீர்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காற்றின் சீற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை பாற்றும் அந்த சீஷர்கள் பயந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சீஷர்களை பார்த்து தேவன் சொல்கிறாரு 52வது வசனத்தில், அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். இயேசு அவங்ககிட்ட பேசிட்டு அந்த வேதம் நமக்கு விளக்குகிறது, அவங்களுடைய இருதயம் ரொம்ப கடினப்பட்டு போச்சான், அதனால் அப்பத்தை குறித்து அவங்க நோக்கலையாம். இன்னும் கொஞ்சம் சற்று ஒரு சில வசனங்களுக்கு முன்பதாக நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அப்பங்களை குறித்து அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு தேவன் செய்த அதிசயத்தை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த அதிசயத்தை பார்த்த அந்த சீஷர்கள் கொஞ்சம் காலம் கழித்து அல்லது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கடலில் ஒரு பெரிய சீற்றம் காணப்படுது. உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்காமல் அல்லது உடனே முழங்கால் படிக்கிட்டு தேவனை விசுவாசத்தோடு தேடாமல் அவங்க உலகத்தாரை போல ஒரு பயத்துடனும் ஒரு மன நெருக்கத்துடனும் அவங்க காணப்பட்டாங்க. அவங்கள பார்த்து தான் இந்த வேதாகமம் கூறுகிறது அவங்க அப்பத்தை குறித்து உணராமல் இருந்தாங்கன்னு சொல்லி. அதே போல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த காலங்கள் முழுவதிலும் பல விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருப்பாங்க. இன்றைக்கு அல்லது இனி வரப்போகும் நாட்களில் நாம் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு சவாலை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நாம் ரெடியாக எடுத்த உடனேயே அன்னைக்கு தேவன் எனக்கு உதவி பண்ணார், இன்றைக்கும் உதவி பண்ணுவார் அப்படின்னு யோசிக்காமல் இந்த உலகத்தாரை போல் நான் எப்படி இதை கடந்து போக போகிறேன், எப்படி இந்த ஒரு காரியத்திலேருந்து நான் விடுதலை ஆக்கப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் ஒரு நிலையிலே நம்ம ஒரு சிலர் காணப்படுகிறோம். ஆகையால் நம்ம இருதய கடினத்திலிருந்து வெளிப்படுவோமானால், இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமானால் தேவனுடைய ஐக்கியத்தில் நம்மால் இன்னும் கிட்டு சேர முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த இருதய கடினத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரே ஒரு சாவி தான், ஒரே ஒரு கீ தான். அதுதான் தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர் ஆரம்பத்திலிருந்தே நம்மக்கிட்ட உணர்த்தி கொண்டே இருக்கிறார் நம்ம இந்த உலகத்தில் எப்படிலாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி. வேதாகமம் தெளிவாக சொன்னதை நம்ம பார்த்தோம். இறுதி வரைக்கும் இந்த ஆவியானவர் நம்மோடு போராடுவதில்லை. ஒரு காலம் வரைக்கும் தான், அந்த காலத்திற்குள்ளாகவே நாம் தேவனை தெரிந்து கொண்டு அவரோடு ஐக்கியமாவோம் என்று சொன்னால் நாம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வெற்றி பெற்று கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு பாதையிலே நம்மால் செல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பலரும் கிறிஸ்துவுக்குள்ளாக மனம் மாறுவார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோமாக. தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே,
இந்த ஓய்வு நாளின் அஸ்தமன வேளையிலே எங்களுடைய நிலையை நீர் காண்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேக வேளைகளிலே நாங்கள் உம்மை தேடுவதை முதன்மையாக கொள்வதில்லை. ஜெபத்தை ஏறெடுப்பதையோ அல்லது வேதத்தை வாசிப்பதையோ ஆண்டவரே நாங்கள் முக்கியப்படுத்துவதில்லை. எங்களுக்கும் இருதய கடினம் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரம் காண்பிப்பதில்லை. ஆனால் மற்ற அநேக காரியங்களிலே நாங்கள் நேரத்தை செலவழிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நிலையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே இதற்கு வழி என்பதை நாங்கள் இந்த நாளிலே சத்தியத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டோம். அப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுப்பதற்கு நாங்கள் விருப்பமில்லாத நிலையிலே இருக்கிறோம் சுவாமி. இப்பொழுது நாங்கள் பாடிய பாடலை போல எங்களை நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, முடிவு காலத்தின் முடிவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நிலையை ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்த்து சுய ஆய்வு செய்து தேவனுடைய வழியிலே எங்களை நாங்கள் நடத்தி செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடி நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. எங்களுடைய பலவீனத்திலே நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த உலக ஜீவியத்திலே எது முதன்மையானது, எது அவசியமானது என்பதை நாங்கள் முக்கியப்படுத்துவதற்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க சுவாமி. தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாங்கள் முதலாவது தேட நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். இங்கே வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் யாராகிலும் தங்களுடைய நிலையை குறித்து பாரப்பட்டு ஜெபிப்பார்களே, ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்து பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து முழு விடுதலையை தந்துடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் வாசிக்க கேட்ட வசனத்தின்படி இனியும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க என்பது போல சுவாமி, நாங்கள் மீண்டும் மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் பரிசுத்த ஆவியானுடைய மெல்லிய சப்தத்திற்கு எங்களுடைய காதுகளை விலக்கி பாவம் செய்யாதபடிக்கு உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய அந்த இருதயத்தை எங்களுக்கு தந்தரலும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேசி தம்முடைய மகனை நீர் பயன்படுத்தும். குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதியும். அநேகருக்கு ஒளி விளக்காக நீர் மகனை வைத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிப பருவத்தில் வரக்கூடிய பல சோதனைகளை ஜெயித்து ஆண்டவருக்கு சாட்சியாய் உம்முடைய வருகையை துரிதப்படுத்தக்கூடிய பிள்ளையாய் இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். உம்முடைய வருகையின் நாளிலே நாங்களும் காணப்படுவதற்கு உதவி செய்தல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.